இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படிங்கிறவரோட த கிஃப்ட் ஆஃப் மெஜாய் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கிஃப்ட் ஆஃப் மெஜாயில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கதை வந்து ஒரு யங் கப்புள், இளம் தம்பதியினர் வந்து எப்படி வந்து தங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் முழுக்க முழுக்க இருக்கும். அதே மாதிரி வில்லியம் சிட்னி போர்ட்டர் இவரை தான் முதல்ல பார்க்க போகிறோம். இவரை ஓ ஹென்ரின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பிறந்தது செப்டம்பர் 11, 1862 கிரீன்ஸ்ப்ரோ அப்படிங்கிற நார்த் கரோலினாவில் ப்ராமினென்ட் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராக இருப்பார். ஸோ ஏர்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்து இவர் ஒரு மாடர்ஸ் ஃபேமிலி. இவங்க ஃபாதர் வந்து ஒரு டாக்டர். அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே இருக்கும்போது, ஓ ஹென்ரி சின்ன வயசில் இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு காட்டன் மில்லில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பேங்க் கிளர்க்காக இருக்கிறார், டெக்ஸாஸில் இருக்கார். அப்புறம் வந்து இவருக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். எழுதும்போது பார்த்திங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படிங்கிற பேரில், ஓ ஹென்ரி அப்படிங்கிற பேரில் தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, பேங்க்கில் வந்து ஒரு தவறுதலாக இழுக்கப்பட்ட ஒரு குற்றத்துக்காக அவர் அந்த மாதிரி எழுதுறதுக்கான சூழல் வந்துடுது. ஆனால் இவர் எழுதுகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நோட்டபிள் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா தி கிஃப்ட் ஆஃப் த மேக்ஜாய், த ரேன்சம் ஆஃப் ரெட் தீஃப், த லாஸ்ட் லீஃப், இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக பார்க்கப்படுது. ஓ ஹென்ரியோட ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ட்விஸ்ட் எண்டிங் இருக்கும், அர்பன் செட்டிங்காக இருக்கும், நார்மலாக வந்து நகரப்புற வாழ்க்கையில் இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அது வந்து நமக்கு டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குற கேரக்டர் மாதிரியே யூஸ் பண்ணியிருப்பார். பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1887 இவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். இவருக்கு 2 டாட்டர். ஹெல்த் இஷ்யூ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இவர் ஸ்ட்ரகிள் வித் ஆல்கஹாலிசம், நிறைய வந்து அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால ஹெல்த் ப்ராப்ளம் அவரோட லைஃப் முழுக்கவே அவருக்கு நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ இவர் இறந்தது பார்த்திங்கன்னா June 5, 1910 அப்படிங்கிறதுல இவர் இறந்து போயிட்டார். இவர் இருந்த காலகட்டத்தில் இவர் எழுதுனது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ஆஃப் த மேஜாய் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு தீம் ஆஃப் லவ், சாக்ரிஃபைஸ், உண்மையான அன்பு எப்படி அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இதோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெல்லா யங், அதுக்கப்புறம் ஜிம் யங். ஸோ டெல்லா யங்கிறது ஒரு லவ்விங் ஒய்ஃபை, இவங்க ஹஸ்பண்டுக்காக ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப அன்பாகவும் இருக்கிற ஒரு ஒய்ஃபு. அதே மாதிரி ஜிம் யங்குன்னு பார்த்திங்கன்னா டெல்லாவோட ஹஸ்பண்ட். இவர் வந்து அவனோட சந்தோஷத்துக்காக இவர் வந்து எந்தெந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுவான். இதோட செட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூயார்க்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுவும் கிறிஸ்மஸ் சீசன் டயத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெல்லாவுக்கு என்னென்னா நம்மகிட்ட வந்து $1.87 வந்து அவர் கையில் வச்சுருக்கா. கிறிஸ்மஸில் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைக்கிறா. அதனால வந்து இவர் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ வந்து அவள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய இருக்க சூழல் பார்த்திங்கன்னா, அந்த வீடே பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த சரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஹஸ்பண்டுக்காக வாங்கணும்னு நினச்சதில் $1.87 மட்டும்தான் கையில் வச்சுருப்பாள். அதில் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்துக்கிற காசு, அந்த சின்ன அமௌண்ட்டை வந்து தன்னோட கணவனுக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். டெல்லாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பெரிய நீண்ட கூந்தல் இருக்கும். அதை விற்கிறது மூலமாக நமக்கு ஒரு பரிசு வந்து வாங்கிடலாம். அது மூலமாக நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம ஜிம்முக்கு வந்து ஒரு $20 கிடைக்கும். இந்த $1 சேர்த்து அவன் கை கடிகாரத்துக்கு ஒரு பிளாட்டினம் வச்ச ஒரு செயின் வந்து அதுக்கு வாங்கி கொடுத்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாள். அதனோட விளைவு என்னாச்சுன்னா, அவளோட ஹேரை வந்து லாங் ஹேரை ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு தேவையான பிளாட்டினம் செயினுக்காக உள்ள அந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக வருவான். வீட்டுக்கு வந்து ஷார்ட்டாக அந்த சின்ன ஹேருக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஜிம் என்ன பண்ணியிருப்பான்னா, இவன்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்னென்னா தன்னோட ஃபேமிலியில் கொடுத்த தங்க கடிகாரம் மட்டும்தான், கையில் வச்சுருக்கிறது மட்டும்தான். அந்த கடிகாரத்தை விற்று என்ன பண்ணுவான்னா, தன்னோட மனைவிக்காக அழகாக ஒரு கூந்தலுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் சீப்பெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த சீப்பை வந்து அழகாக நான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த கையில் வச்சுருந்த வாட்ச் இருக்கிற அந்த கோல்டு இருக்கிறத அதை விற்றுருவான். அதுக்கப்புறம் இதை விற்றுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போனான்னா, இவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் ஒய்ஃப் டெல்லாம் என்ன பண்ணுவான்னா, தலைமுடியெல்லாம் வந்து பாதியாக கொட்டிட்டோம்னா அவன் கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் இது வளர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிறிஸ்மஸ் ப்ரைஸ் வந்து அந்த பிளாட்டினத்திலான செயினை வந்து கையில் கொடுப்பான். அப்போ தான் அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுவான். ஏன்னா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன கொண்டு வந்திருப்பான்னா, அந்த சீப்பு வந்து லிஸ்ட் ஆஃப் த சீஸ் எடுத்து அது கொடுப்பான். 2 பேரும் வந்து
சீப்பு வாங்கிட்டு வந்து பார்த்தா இவளுக்கு அந்த அளவுக்கு வந்து இவள்கிட்ட முடி இருக்காது. ஆனால் இவன் வாங்கிட்டு வந்த அந்த செயினுக்கு இருந்தது ரிஸ்ட் வாட்சுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த செயினை வந்து இவங்க போட்டுக்க முடியாது அப்படிங்கிற சூழலில் இருக்கும். ஸோ 2 பேருமே வாங்கிட்டு வந்த பொருள் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே அது பயன்படாமல் போயிடும். ஸோ கிஃப்ட் ஆஃப் மெஜாய் அப்படின்னா, குழந்தை இயேசுவாக பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிறையா பரிசு பொருளாகவே குழந்தை இயேசுவாக தான், அதனால தான் அவங்க வந்து கொடுத்துருப்பார். அதனால தான் இப்போ அந்த நேரத்தில் பரிசு பொருட்கள் கொடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட அன்பையும் தங்களோட உண்மையான காதலையும் வெளிப்படுத்துறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த கதையில் வந்து இந்த 2 பேரும் வந்து தங்களோட அன்பை பரிமாறிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி இப்படி செஞ்சதுனால விளைவு கிஃப்ட் ஆஃப் மெஜாயோட பரிசு பொருளை விட தன்னலம் கருதாத ஒரு மனுஷனோட அன்பை வெளிப்படுத்துறது தான் சிறந்தது. அதனால் தூய்மையான அன்பு வந்து எப்பயுமே நிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அது ஜிம்மாக இருக்கட்டும், டெல்லாவாக இருக்கட்டும், இவங்க வச்சுருக்கிற இந்த வாழ்கிற சின்ன வாழ்க்கையில் இவங்க வீட்டில் இருக்கிற பொருளாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற டைமிங்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் அவங்க செலவு பண்ணுறது பதிலாக தன்னோட அன்பை பிரதிபலிக்கிறேன்னு சொல்லி இவனுக்கு ஆகணும், அவளுக்கு இவனும் அவங்க லைஃப்பில் அவங்க ஷேர் பண்ணிக்கிற இந்த பொருள் விஷயத்தில் தான் வந்து இவங்களுக்குள்ள அன்பை வெளிப்படுத்துகிறத சரியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு ஸ்டோரியை அடுத்தது போஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே போட்ட ஸ்டோரிஸ்லாம் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போட்டிருக்கோம். அது இனிமேல் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரியான ரெகுலர் ஸ்டோரிக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.